ஒரு அடர்ந்த பசுமையான காட்டுல ரொம்ப மோசமான ஒரு சிங்கம் எல்லா மிருகங்களையும் பயமுறுத்தி வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தது. இதுவே தொடர்ந்துட்டு இருந்ததுனால பயந்த மற்ற மிருகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சிங்கத்தை போய் சந்திச்சு, நாங்க தினமும் உங்களுக்கு ஒரு மிருகத்தை இரையா அனுப்பி வைக்கிறோம், இப்படி ஒட்டுமொத்தமா எங்க எல்லாரையும் வேட்டையாடியாதுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. இதை கேட்ட சிங்கம் தனக்கு இறை கிடைக்குதுங்கிறதுனால சம்மதம் தெரிவிச்சுது. சிங்கமும் கஷ்டப்பட்டு வேட்டையாடி சாப்பிடாம தனக்கான இறை தன்னை தேடி வர்றத நினைச்சு அது சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்தது. சிங்கம் என்னவோ சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தது. ஆனா காட்டுல உள்ள மிருகங்கள் கணிசமா குறைய ஆரம்பிச்சுது. அதனால மிச்சம் இருக்கிற மிருகங்கள்லாம் சேர்ந்து இதுக்கு என்ன வழி பண்றதுன்னு யோசிக்கணும்னு ஒரு கூட்டம் போட்டாங்க. அப்போ ஒரு சுட்டித்தனமான முயல்குட்டி, இந்த ஆபத்தான சூழ்நிலைய சரி பண்ண என்கிட்ட ஒரு வழி இருக்கு, நாளைக்கு அந்த சிங்கத்துக்கு இரையா என்ன நீங்க அனுப்புங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது. ஆனா அந்த காட்டுல இருந்த மிருகங்கள் எல்லாருக்குமே இந்த முயல்குட்டியை ரொம்பவே பிடிக்கும். யாருக்குமே இந்த முயல்குட்டியை அனுப்ப மனசே இல்ல. அப்போ அந்த கூட்டத்துக்கு தலைவனான கரடி, இல்ல குட்டி முயலே, உன்னை அனுப்பி சிங்கத்துக்கு இரையாக்க நாங்க யாருமே விரும்பல, நீ அங்க போகாத, உனக்கு அது பெரிய ஆபத்துலதான் முடியும் அப்படின்னு சொன்னது. ஆனா முயல்குட்டி தன்னோட முடிவுல உறுதியா இருந்தது. இல்ல, என்னால முடியும், நாளைக்கு நான் போறேன், என்ன அனுப்புங்க அப்படின்னு கேட்டது. ஒரு வழியா மனசே இல்லைன்னாலும் எல்லாரும் சேர்ந்து முயல்குட்டிய அனுப்புறதுக்கு முடிவு பண்ணினாங்க. அடுத்த நாள் முயல்குட்டி ஒரு மதிய வேளையில சிங்கத்தோட குகைக்கு வந்து சேர்ந்தது. சிங்கம் பசி அதிகமானதுல ரொம்பவே கோவமா இருந்தது. என்ன நீ நினைச்சிட்டு இருக்க, உன்னோட மனசுல இவ்வளவு தாமதமா என்ன தேடி வர, இப்படி நீங்க தினமும் தாமதம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மொத்த பேரையும் வேட்டையாடி நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ரொம்பவே கோவமா கர்ஜிச்சது. என்ன மன்னிச்சிருங்க சிங்கராஜா, நான் சீக்கிரமே உங்களை தேடி நான் உங்களுக்கு இரையாக வந்துட்டு இருந்தேன். ஆனா வர்ற வழியில உங்களை விட பயங்கரமான ஒரு சிங்கம் என்ன அதுதான் சாப்பிடுவேன்னு சொல்லி என்ன மிரட்டுச்சு. ஆனா நான் உங்களுக்கு தான் இரையாவன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கேன். இதை கேட்ட சிங்கம் ரொம்பவே கோவமா, என்னது என்னோட இரைய என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு இன்னொரு சிங்கமா, இந்த காட்டுக்கு நான் தான் எல்லாமே, நான் தான் எல்லா மிருகங்களையும் வேட்டையாடி சாப்பிடுவேன், என்னை எதிர்க்க யாருமே வரக்கூடாது. காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பழமையான கிணத்துக்கிட்டதான் சிங்கத்தை முயல்குட்டி கூட்டிட்டு போனது. சிங்கராஜா, இந்த கிணத்துலதான் அந்த பயங்கரமான சிங்கம் வாழுது அப்படின்னு சொன்னதும் சிங்கமும் உடனே கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தது. கிணத்துக்குள்ள எட்டி பார்த்த சிங்கம் தண்ணிக்குள்ள தெரியறது தன்னோட திம்மம் தாங்கிறது புரியாம தன்னோட எதிரி சிங்கம் தான் தன்னை பார்த்து முழுக்குதுன்னு நினைச்சு அது கூட சண்டை போடணும்னு இதை பத்தி யோசிக்காம தண்ணிக்குள்ள குதிச்சிருது. முயல்குட்டியோட பேச்சு கேட்டு கிணத்துக்குள்ள குதிச்ச சிங்கத்தால கிணத்தை விட்டு வெளியே வரவே முடியல. சிங்கத்தை முயல்குட்டி கிணத்துல தள்ளி விட்டது கேள்விப்பட்டு எல்லா மிருகங்களும் முயல்குட்டியை தேடி வந்தாங்க. அப்போ கரடி, பரவாயில்ல முயல்குட்டியே, அன்னைக்கு நான் உனக்கு சொல்லி கொடுத்த திருக்குறள் பாடத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நீ உன்னோட புத்திசாலித்தனத்தாலையும் சாதுரியத்தாலையும் சிங்கத்தை தோப்படிச்சு எல்லா மிருகங்களையும் காப்பாத்திட்ட, உன்னை எப்படி பாராட்டுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு கரடி சொன்னதை கேட்டு எல்லா மிருகங்களும் முயல்குட்டிய பாராட்டினாங்க. இதுக்கப்புறம் அந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தாங்க.